நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் என்னங்க மனுஷனுங்க ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அமாவாசை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். எதன் காரணமானா இன்ஸ்டாகிராமையோ ட்விட்டரோ ஓபன் பண்ணா கேவலமான மனநிலை உடையவர்கள் யாரு அப்படின்னு பிரிச்சு அறியறதுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்கீங்கன்னே நான் வந்துட்டு நினைக்கிறேன். எப்படின்னா, ஒரு கருத்தா பதிவிடுறதுக்கு தான் சோசியல் மீடியா. அதாவது உங்களுக்கு மட்டும் சொன்னா அடக்குமுறை, எங்களை அடக்குறாங்க, போறாங்க, வர்றாங்க, என்ன பயமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிற நீங்க உங்களை எதிர்த்து வரக்கூடிய விமர்சனங்களை நீங்க பேசலனாலும் கீழே இருக்க நிர்வாகிகள் மிகவும் கொச்சையான வார்த்தைகள்ல, ரொம்ப ரொம்ப கொச்சையான வார்த்தைகள்ல, அதாவது ஆண்களை திட்டுறதை தாண்டி பெண்களையும் இழிவுபடுத்தி ரொம்ப ரொம்ப வரலாற்றிலே நாதாக்காவோ திமுக காரனோ செய்யாத ஒரு அசிங்கமான செயலை ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு கேவலமா உங்களால எப்படி பேச முடியுது? அது உங்க காதுக்கு வருதா இல்லையா? எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. அந்த அளவுக்கு உங்களுடைய நிர்வாகிகள் கேவலமான செயல்கள் செய்யறப்பையும் நீங்க அமைதியா இருக்கீங்க, அது சம்பந்தமா எதுவுமே பேச மாட்டேன்றீங்கன்னா என்ன மாதிரி மனநிலை இருக்கு உங்களுக்கு? இவ்வளவு கேவலமான ஒரு அரசியலை முன்னெடுத்து கொண்டு போக போறதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க வீடியோ போட்டிருக்கீங்க, போனீங்க, சரி ஓகே ரைட்டு. லீகல் ஸ்டாண்டுன்னு ஒண்ணு எடுத்திருக்கீங்க. உங்களுடைய சார்பா தான் வழக்கறிஞர்கள் சிபிஐ ப்ரோப் கேட்கறாங்க. சிபிஐ ப்ரோப் கேட்கறதுக்கு நீங்களே அகெயின்ஸ்டா என்ன சொல்றீங்க? அதை ஒரிஜினாவும் சொல்லியிருக்காரு, நீங்களும் சொல்லியிருக்காங்க. காலந்தாழ்த்துறதுக்கு தானங்க சிபிஐ, பாஜகவும் டிஎம்கேவும் கூட்டணி தானங்கலாம் சொல்லி உங்க வாயிலே நீங்க அசிங்கப்பட்டுக்கிட்டீங்க. இப்ப நீங்களே ஓடி போய் சிபிஐ கேட்குறீங்க. இது என்னன்னு எனக்கு புரியல. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். நீங்க என்ன லீகல் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னா கோர்ட்ல, அதாவது உங்களுடைய அட்வொகேட்ஸ் வெளியில சொல்றது என்னன்னா 41 பேர்கள் இறந்தாங்கன்னு சொல்றீங்க இல்லைங்க, எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு உங்களுக்கு நைட்டா கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. கேவலமான ஒரு செயல். அது போஸ்ட்மார்ட்டம்க்கு ஜியோவே இருக்கு, அதை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை படிக்காம போய் தற்கொலை மாதிரி, சரி சொல்லல தற்கொலைன்ட்டு, படிக்காம போய் அந்த வழக்கறிஞர்கள் எப்படி நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்கலாம் கேட்கறாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சொல்றாங்க. அதாவது அவங்களுடைய வாதமா என்ன வைக்கிறாங்கன்னா, 41 பேர் ஏதோ ஒரு மார்ச்சுவரியில இருந்து எடுத்துட்டு வச்சுட்டீங்க, எங்க அங்க இருந்து செத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. என்ன மாதிரியான மனநிலை இது? புரியல. அதாவது உங்களை பார்க்க இறந்த பச்சை குழந்தை கதறி அழுகுறாங்க ஒரு மாதிரி. நமக்கு அங்க இருந்தோம்னா நம்ம குடும்பம் அப்படி இருக்கோ அப்படின்னு மூணாவது மனுஷர் நம்ம அதை பாக்குறப்பே நம்மளால தாங்க முடியல. ஒரு அழுக வருது, ரொம்ப ஒரு மனசுடைஞ்சு போற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அத கூட கேவலமா இவங்க எங்கேயோ இறந்து கிடந்தவங்க, அவங்களை இங்க இருந்து தூக்கிட்டு போட்டுட்டு எங்க கணக்குல காட்டுறீங்களா? இதுதான் எங்க கணக்குல காட்டுறீங்களா? 41 பேர்னு சொன்னா டிஎம்கே விஜய போர்ட்ரே பண்ணி அவருடைய இமேஜை உடைச்சிருவாங்களோ அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி வைக்கிறீங்க, என்னன்னா கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாங்க, போஸ்ட்மார்ட்டத்துல நிறைய பேர் மூச்சு திணறி இறந்ததான் சொல்லியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டத்துல 25 மேற்பட்ட நபர்கள் இனிஷியல் ரிப்போர்ட்ல. அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கும் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, பக்கத்துல ஒரு கவர்மெண்டோட ஒரு டாக்டர்ஸ் மீட்ல 200 above மெம்பர்ஸ் கலந்துகிட்டு இருக்காங்க. அது ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருக்க செக்ரட்டரி அங்கேருந்து நோட் பண்ணி விடுறாங்க, மா சுப்பிரமணியன்ஸோட ஆர்டர்ல அப்படின்ற மாதிரி அபிஷியல் நியூஸ். இதெல்லாமே இருக்கட்டும். இருந்தாலும் அந்த ஒரு கருணையே இல்லாம ஒரு அபாண்டமா பழி சுமத்துறது, கேவலமான விஷயங்கள் எல்லாம் பொய் புரட்டெல்லாம் பேசிட்டே போறது, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? எப்படி இதெல்லாம் விஜய் அவர்கள் தனக்கு கீழே இருக்கவங்க செய்யறாங்க? இல்ல நீங்க வேற ஒரு உலகத்திலேயே வாழ்றீங்களா? எனக்கு சுத்தமா புரியல. நான் வேற ஒரு உலகத்துல இருக்கேன்ப்பா, நான் 26 தேர்தல் நான் தான் சிஎம், நான் வர்றதுதான் இங்க நடக்கும் இப்படின்ற உலகத்துல இருக்கீங்க. சரி, இது எல்லாத்தையும் கூட விட்டுருங்க. கடைசி கட்ட நிர்வாகிகள் என்ன பண்றாங்க போறாங்கன்றது தெரியல உங்களுக்கு. ஆதவ் அர்ஜுனா உங்களுடைய நெருக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆதவ் அர்ஜுனா ஒரு போஸ்ட் ஒண்ணு போடுறாரு ட்விட்டர்ல, ஜென்சியான நீங்க புரட்சிய செய்யணும். எந்த மாதிரி புரட்சி அப்படின்றதுக்கு உதாரணத்தையும் ஒண்ணு சொல்றாரு. என்னன்னா, இலங்கை மற்றும் நேபாளத்துல நடந்த புரட்சி, அங்க ஆக்சுவலா புரட்சி நடந்தது எல்லாமே உண்மைதான். அங்க பயங்கரமான வன்முறை. இலங்கையை எடுத்துக்கிட்டோம்னா அது போர் பூமி, அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு புரட்சின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் இதுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லை. ஒரு அந்த சுச்சுவேஷன்ஸை இதோட கம்பேரே பண்ண முடியாது. அது கிட்டத்தட்ட ஒரு 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 20-30 வருஷத்தோட வழிகள் அதெல்லாம்.
நேபாளத்துல நடந்தது என்னன்னா அதுவும் டோட்டலாவே ஒரு அடக்குமுறை. அதை தாண்டி அது எங்க பீக் ஆச்சு அப்படின்னா சோசியல் மீடியாவோட பேண்ட்ல தான் பீக் ஆச்சு. அதுவும் இல்லாம நெப்போட்டிசம் சார்ந்து ஒரு இதுவாதான் ஆரம்பிச்சிச்சு அது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அங்க இருக்க மக்கள்லாம் எப்படி கொதிச்சு எழுந்தாங்களோ அதே மாதிரி இங்க இருக்க ஜென்சி கொதிச்சு எழுங்க. அதாவது இந்த மோஸ்டா சொல்லக்கூடாது, ஜென்சில இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு மூளையை வந்து முழங்கால வச்சிருப்பானுங்களா இல்ல என்ன ஆச்சுன்னே தெரியல, சிந்திக்கிற திறனையே இழந்துட்டானுங்களான்னு தெரியல. இவனுங்க சொன்ன உடனேயும் ஒரு 20 நிமிஷம் அந்த ட்வீட் வந்துட்டு டெலீட் ஆகாம இருக்கு. அந்த 20 நிமிஷத்துக்குள்ளார ஏஐல வீடியோ ரெடி பண்ணி விஜய் அவர்கள் வந்துட்டு அந்த கூட்டத்தை வழி நடத்தி கூட்டு போற மாதிரியும் எல்லாரையும் அறிவாலயத்தை உடைக்கிற மாதிரியும் இன்னும் நிறைய எடிட்டட் வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. டெலிகிராம்ல குரூப் எல்லாம் கிரியேட் பண்ணி எப்படி எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் சேரலாம். அது அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு செயல். அது ஆக்சுவலா செஞ்சவன் போஸ்டர் போட்டவன் தப்பிச்சுட்டான், டெலீட் பண்ணிட்டு ஓடிட்டான், ஊர்லயே இல்ல, டெல்லிக்கு போறான். இப்ப கிளம்பி டெல்லிக்கு போயிட்டு இருக்காரு தனி விமானத்துல. அதாவது அவர் என்னன்னா தேசிய விளையாட்டுகள்ல ஏதோ கலந்துக்கிறதான ஒரு அபிஷியல் செய்தியா அவர் சொல்லியிருக்காரு. ஸ்டில் அதை தாண்டி அவர் பிஜேபியோட போறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள், அவர் தன்னை தானே பாதுகாத்துக் கொள்றதுக்குண்டான சாத்தியக்கூறுகளை தேடி போயிருக்காரு. இப்போ இந்த இடத்துல அவர் இன்னும் சேஃபா தான் இருக்காரு. இவனுங்க புரட்சி செய்யறேன்னு போயிட்டு ட்விட்டர்ல இருந்து டெலிகிராம்லயும் குரூப் உருவாக்கிட்டு எங்கேயாச்சும் இறங்கி போய் ஏதாச்சும் பண்ணிருந்தானுங்கன்னா மொத்தமா வாழ்க்கையே இழந்திருப்பானுங்க. அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் கீழே கேஸ் ஆட்டோமேட்டிக்கா பதியும். திருப்பி வீட்டுக்கு வரணும்ன்ற எண்ணத்தை விடுங்க, வாழ்க்கையில வெளிச்சத்தையே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை சட்டப்பூர்வமா கைது பண்ணி உள்ளக்கே வச்சு ஜெயிலே அடைச்சிருவானுங்க. உங்களை இதுவரைக்கும் வளர்த்து ஆளாக்குன ஒரு ஆளுக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்குமே நீங்க சேர்த்து ஒரு பெரிய ஒரு அவப்பேரை உண்டு பண்ணிடுவீங்க. வாழ்க்கையில அவங்களால வெளியிலேயே வர முடியாது, அந்த அளவு கஷ்டத்தை உருவாக்கிடுவீங்க. இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்க ஒருத்தர் அவன் வாட்டுக்கு தனி விமானத்துல இன்ன வரைக்கும் சேஃபா தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் இல்லை, ரிமாண்ட் பண்ணணும்ன்ற ஒரு அந்த ப்ரெஷரே இல்லை. இதோ நீங்களோ நானோ யாரோ ஒரு ஆள் இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தோம்னா இந்நேரம் நம்ம உட்கார்ந்துருக்க இடம் வீடா இருக்காது, விமானமா இருக்காது. ஜெயிலுக்குள்ளார ஏதோ ஒரு மூலையில எங்க இருக்கோன்னே தெரியாது, அந்த இடத்துல உட்கார்ந்து இருப்போம். இதுதான் நமக்கும் அவர்களுக்கு உண்டான வித்தியாசம். அவன் இன்ன வரைக்கும் சேஃபா தான் இருக்கான், நம்மளா இருந்தா ஜெயில இருந்திருப்போம். இத பார்த்துக்கிட்டு அந்த ஆதோர்ஜுனா சொன்ன உடனே ஒரு தம்பி ஒருத்தர் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறாருன்னு நினைக்கிறேன், தலைவர் மேல கை வச்சு பாருங்க பாம் பிளாஸ்ட் ஆகும். எங்க பொது இடத்துல எல்லாம் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன் பாம் பிளாஸ்ட் ஆகும் அப்படின்றாரு. என்ன விதமான சிந்தனை, யாரை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் அவர்களே என்ன சிஎம் சார் என் மேல கை வச்சு பாருங்க, என் தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. உன் மேல கை வைக்கிறதுக்கு கேவலமான வார்த்தைகள் வருது, இருந்தாலும் அதை நம்ம நீ என்ன டேஷான்ற மாதிரி ஒரு வார்த்தை வருது, இருந்தாலும் நம்மளுடைய ஒரு அநாகரிகமான செயல்களை நாம செய்யக்கூடாதுன்ற காண்டி அதை நம்ம அப்படியே விட்டுறோம். நீ என்ன அவ்வளவு பெரிய புடுங்கியா, இல்ல உண்மையா கேட்கிறேன், நீ என்ன அவ்வளவு பெரிய புடுங்கியா? உன்னைய வீடு தேடி வந்தோ இல்ல ஆபீஸ்ல வந்து எந்த ஒரு அக்யூஸ்டையும் அரெஸ்ட் பண்றதுக்கு அவன்கிட்டயே இடம் கேட்டுட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதென்ன கத்தி படத்தோட இன்டர்வெல்லா, லைட்டை அங்கேயும் ஆஃப் பண்ணி எல்லாரையும் அடிச்சுட்டு தான் மட்டும் ஜெயிச்சு வெளியில வந்துடலாம். 200 பேர் 300 பேர் வந்தாலும் உன்னைய வீட்டுக்குள்ளார வந்து நீ எந்த நாட்டுல இருந்தாலும் உன்னைய தூக்கிட்டு போவாங்க. அது உன்கிட்ட கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. அது போலீஸோட செயல்பாடு. அரசாங்கம் வேற, ஆட்சியாளர்கள் வேற. சரி, அதெல்லாம் கூட விட்டுருவோம். சிஎம் சார் நீ மட்டும்தான் கதறிக்கிட்டு இருக்க. அவர் அங்க மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காரு. இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு புறம் இதே ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தாங்கன்னா உன்னைய ஏற்கனவே மண்டியிட வச்சு கை காலெல்லாம் இப்படி கூனி குறுகி போய் இப்ப எப்படி இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இப்படி எல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேல, உன்னை இப்படி கூனி குறுகி போய் உட்கார வச்சு உன்னையும் உங்க அப்பாவையும் ஒரே இடத்துல ஒரு நாள் முழுக்க வெயிட் பண்ண வச்சு அம்மாதான் எல்லாம் நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு மண்டி போட வச்சாங்கல்ல, இந்நேரம் ஜட்டியோட உன்னை ஓட விட்டு இருந்திருப்பாங்க. அவங்க இல்லைன்றதுனால நீ ஏதோ ஓடிக்கிட்டு இருக்க. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதுக்கு நீ உதாரணமும் இருக்கு. அவர் தான் அங்க போய் கொடநாடுல காத்து கிடந்தாரு எல்லாம். அதை நம்ம ஒன்னும் புதுசாலாம் புனையப்பட்டு சுருட்டுகளாலாம் சொல்லல. இருக்கிறது அவரோட அபிஷியல் வீடியோ, அவரோட உண்மையான வீடியோ தான். அதையும் எடிட்டர்னு எவனும் ஃபயர் விட்டுட்டு வந்துடாதீங்க. இதை தாண்டி டிஎம்கே வந்துட்டு ரொம்ப ஒரு சாஃப்ட் கார்னர்லயே இருந்துட்டாங்களோ. நாங்க சின்ன வயசுல பார்த்த ஒரு டிஎம்கே எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபேஸான டிஎம்கே, மக்களுக்காக இறங்கி நிக்கக்கூடிய டிஎம்கே. இப்ப இருக்கவங்க எல்லாம் என்னன்னா
இவனையே அடிச்சு ஆளாக்கி விட்டுறக்கூடாதுன்ற மாதிரி நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு எல்லை தான். அந்த எல்லையை தாண்டி போய் மக்களை தூண்டி விட்டு அந்த அந்த தூண்டுதல்ல துன்பங்கள்ல வந்துட்டு சந்தோஷப்படுற ஒரு ஜீவிகள் இருக்கிற வரைக்கும், ஆக்ஷன் எடுக்காத வரைக்கும் பொதுமக்கள் வாழ முடியாது, நிம்மதியான சூழல்ல வாழ முடியாது. அதுக்கு கரூரே மிகப்பெரிய உதாரணம். எனவே கம்பல்சரியா இவங்க மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஊப்பா சட்டத்துக்கு கீழே அரெஸ்ட் பண்ணணும். ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு, இருந்தாலும் அதை ஒரிஜினா மீதும் ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கு உடந்தையா இருந்த விஜய் அவர்கள் மேலேயும் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். என்னன்னு கேட்டா, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லை. அது நடக்காதது போலே இருக்காரு. அப்போ உன்னோட நேரடி பார்வையின் கீழே தானே அது நடந்ததான கருத்து. இப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் கீழே வந்துட்டு பிரியாணி கடைக்காரன்ல திருடு போயிருச்சுன்னா டிஎம்கே காரனுக்கு சிஎம் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்கிற கும்பல் தானே நீங்க. அப்ப ஆதவ அர்ஜுனா பண்ணினாலும் அதுக்கு விஜய் அவர்களும் பொறுப்பேற்று தானே ஆகணும். இதுக்கும் பொறுப்பேற்க மாட்டாரு அவங்க விஜய். என்னதான் கதை? அப்ப கம்பல்சரியா அப்ப இந்த இதுக்கும் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். அதை எங்களுடைய அமாவாசையின் டீம் சார்பாக ரொம்ப வலியுறுத்தி கேட்கிறோம். இனிமேல இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது. அதுக்கு என்னென்ன ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ இந்த இடத்துல தர முடியாது, உன்னால முடிஞ்சா பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லிருங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல. ஐஏஎஸ் அதிகாரிகள்ட்டையும் ஐபிஎஸ் அதிகாரிகிட்டையும் நாங்க கேட்கறதுதான், இனிமே உயிர் சேதங்கள் இந்த மாதிரி தற்கொலைகள்னாலேயோ எவனாலேயும் நடந்துடவே கூடாது. அதுக்கு என்னென்ன ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும், ஜியோஸ் பாஸ் பண்ணணுமோ பாஸ் பண்ணுங்க. அப்பீல்ஸ் அவங்க போய் ஹைகோர்ட்ல போய் பண்ணிக்கட்டும், தாராளமா பண்ணிக்கட்டும். அங்க போய் அசிங்கப்பட்டுட்டு தான் வருவானுங்களே ஒழிய வேற வழியே கிடையாது. ஸோ இதை முன்னிறுத்தி கம்பல்சரியா வேற எங்க இவங்க போராட்டமோ அனுமதியோ கேட்டா மறுத்துருங்க. அதற்கு மேல அவங்க அப்பீல் போனா அங்க அடி வாங்கிட்டு வரட்டும், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.